சார் எனக்கு அனுபவமே கிடையாது சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளிய அனுப்புங்க சார். அவர் சொல்ற மாதிரி என்ன வெளிய அனுப்புங்க சார். அவன் சொல்றாங்கிறதுக்காகவே நான் உன்னை அனுப்ப போறதில்ல. இது என் ஆபீஸ், என் இஷ்டம். யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you sir. Thank you sir. சம்பளம் எவ்வளவு? 100 ரூபாய். 200. நாளையில இருந்து நீ என்னுடைய பர்சனல் செக்ரட்டரி. Thank you sir. தெரியும். அடுத்தாப்புல நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு எனக்கு தெரியும். என் பர்சனல் செக்ரட்டரி என் கூடவே இருக்கணும். அதனால அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு. அங்கேயே அவனும் வந்து இருக்கட்டும்னு சொல்ல போறீங்க. அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். அப்படி வா வழிக்கு. அவுட் ஹவுஸ் காலியா தானே இருக்கு. காலிதான். நல்ல சௌகரியமான இடம், நல்ல வசதி எல்லாம் இருக்கு, ரொம்ப சௌகரியம். இருந்தாலும் இவன் அங்க வரக்கூடாது. நீ ஊருக்கு புதுசு, அவுட் ஹவுஸுக்கும் புதுசு. நாளையில இருந்து அவுட் ஹவுஸ்லயே தங்கு. Thank you sir. நீங்க இவ்வளவு சுலபமா ஏமாறுவீங்கன்னு நான் நினைக்கல. ஆல்ரைட், இவன் இப்ப என் கூட வரக்கூடாது. வந்த தொலைச்சு விடுவான். விடாதே, அவன் பின்னாலேயே போ. Thank you sir. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. இந்த அக்கா இருக்கே சரியான லூசு. உங்க சித்தப்பா மாதிரியே இருக்கா தெரியுமா? அதுக்குள்ள சித்தி அப்பா சொல்ற உடனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிடுச்சு. நானா இருந்தா முடியாதுன்னு சொல்லிருப்பேன். ஏன் இப்ப எனக்கே கல்யாணம் நடக்க போதுன்னு வச்சுக்கீங்க. உனக்கு கல்யாணமா? எனக்கு நம்பிக்கை இல்லம்மா. கேளுங்க, கல்யாணம் செஞ்சுக்க போற பொண்ணு தானே மாப்பிள்ளை தேர்ந்தெடுக்கணும். இப்ப நீ என்ன சொல்ற? இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு தனக்கேத்த புருஷனை தேர்ந்தெடுத்துக்க தெரியுங்கிறியா? ஏன் தெரியாது? எப்படி தெரியும்? தான் திங்கிற சோத்தையே சமைக்க தெரியல. நீங்க எப்போ அப்படிதான். நீ எப்படி? அத சித்தப்பா வராரு, நான் அவர்கிட்ட கேக்குறேன். வந்துட்டாரா? அவரை கேளு, அவர் தான் கரெக்டா சொல்லுவாரு. சித்தப்பா நீங்களே சொல்லுங்க, பெண்கள் வீட்டுல ஏற்பாடு செய்யறபடி கல்யாணம் செய்துக்கிறது நல்லதா, காதல் கல்யாணம் செய்துக்கிறது நல்லதா? கல்யாணமே செஞ்சுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஆம்பளைங்களாவது பொழைச்சுப்பாங்க. பாத்தியா எவ்வளவு கரெக்டா சொல்றாருன்னு? நான் சொல்றேன், காதல் கல்யாணம் தான் பெஸ்ட். நீங்களே ட்ரை பண்ணுங்களேன். யார் இந்த பையன்? இவன் பேர் பாலு. எனக்கு ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு, புத்திசாலி பையன். ஐயோ, உங்க ஃப்ரெண்ட் சொல்றீங்க? எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்? ஐயோ சார், நான் வந்து உங்க ஃப்ரெண்ட் சொல்லிக்காதீங்க சார். அவ கிடக்குறா. அவதான் என் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சரளா. இவன் அண்ணன் மக மீரா. மீரா பேர் நல்லா இருக்கு. அவன் நல்லா இல்லையா? நான் எங்க சார் அப்படி சொன்னேன்? நீ சும்மா இரு தம்பி. அவர் எப்பவுமே இப்படித்தான், ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பாரு. வீட்லயும் அப்படித்தானா? வெளியில கூட அப்படித்தானா? எங்க சித்தப்பா உங்களுக்கு தெரியுமா? ஓஹோ, நல்லா தெரியுமே. எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. சார் அடிக்கடி ஃப்ரெண்டு சொல்லாதீங்க சார். ஏன் எங்க சித்தப்பா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இருக்கா? கேக்குறேன்னு கோச்சுக்காதீங்க. 4 பேர் மத்தியில இவருதான் உங்க சித்தப்பான்னு தைரியமா சொல்லுவீங்களா? அப்ப நான் என்ன பைத்தியமா? சார் சில விஷயங்கள் எல்லாம் சொல்லாமே புரிஞ்சுக்கணும். அவுட் ஹவுஸ் சாவி கிடைக்குமா? அவுட் ஹவுஸ் சாவி எங்க இருக்கு? அவுட் ஹவுஸ் பூட் எங்க இருக்கு? அவுட் ஹவுஸ்ல தான் இருக்கும். அவுட் ஹவுஸ் எங்க இருக்கு? தேடி பார்க்கலாமா? அவுட் ஹவுஸ்யா? சிறப்பா, நீ வேற போட்டு குழப்பிக்கிட்டு பா, போய் தேடி பார்க்கலாம். சே, அவுட் ஹவுஸே தேடுறானுங்க. குடும்பமே அவுட் ஆஃப் ஆர்டர் போல் இருக்கு. யார் நீங்க? உங்க பேர் ராதாவா? என்னது? யார பார்க்கணும்? அப்பாவையா? நீ என்ன தெரியல? தெரியாது. இதுக்கு முதல்ல உங்களை பாத்திருந்தா தானே தெரியும்.